நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்படையில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு அங்கே தான் படித்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால் வந்து நான் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து MBBS சீட் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து கூலி வேலை நெசவு தொழில் தான் செய்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மொத்தம் 4 பெண் குழந்தைங்க. அதில் நான் 3வது பொண்ணு. இப்போ டாக்டர் ஆகியிருக்கேன். இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணமே வந்து அரசு கொண்டு வந்த அந்த 7.5% தான். ஸோ என் அப்பா அம்மாவுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். வாலாஜாப்பேட்டை தலைமை ஆசிரியர். இந்த ஆண்டு எம் பிரீத்தி கே வினோதினி என்ற 2 மாணவிகள் மருத்துவ படிப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அம்மாணவிகள் மருத்துவராக வேண்டும் என்ற அந்த கனவும் அவர்களுடைய கடுமையான உழைப்பும், அதற்கு நம்முடைய பள்ளி ஆசிரியருடைய ஒத்துழைப்பும் மற்றும் வீட்டில் பெற்றோருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து அம்மாணவிகள் தன்னுடைய கனவை இன்று நனவாக்கியுள்ளார்கள் என்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 4 பெண் குழந்தை. 3வது பொண்ணு வந்து நீட் படிக்கணும், டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி சலுகை இருக்குது கவர்மெண்ட்டில், நான் படிக்கிறப்பான்னு சொன்னதுனால சரி பசங்களுக்கு ஊக்கமாக இருக்குன்னு நானும் படிக்க வச்சோம். நல்ல மார்க் எடுத்தாங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமிதம். இந்த கவர்மெண்ட் அரசு வந்து இவ்வளோ சலுகை கொடுத்ததுனால 7.75 என் பாப்பா செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி மேலும் என்ன மாதிரி இருக்கிறவங்க பசங்கள்லாம் முன்னுக்கு வரணும் நான் ரொம்ப விருப்பமாக ஆசைப்பட்றேன். இது ஆண்டவன் சித்தம் தான். இருந்தாலும் எங்களாம் மாறி இருக்கவங்க MBBS சீட் கிடைக்கிறது இன்னொன்று கனவு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நினைவு நிஜத்தில்னாக்கா அது சந்தோஷத்தில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வசதிக்கு எங்களால் முடியலேன்னு கொஞ்சம் நாங்கள் நெசவு தொழில் செய்து எப்படி செய்துன்னு இருந்தோம். அப்புறமா கவர்மெண்ட்டு கொடுத்த ஸ்கீம்னால் நல்லா எங்கள் பசங்களை படிக்க வச்சு இப்போ வந்து 7 புள்ளியில் நல்லா எங்கள் பாப்பா படிச்சுட்டு நல்லா அந்த MBBS சீட் கிடச்சதும் நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் வினோதினி. நான் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால அதனால் வர ஸ்கீமில் 7.5 ரிசர்வேஷனில் கற்பகம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் செலக்ட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து அப்பா கிடையாது. 9th படிக்கும் போதே அப்பா தவறிட்டார். அம்மாவும் கொஞ்ச நாள் தான் கூலி வேலைக்கு போக முடிஞ்சது. அம்மாவாலையும் குடும்பத்தை பார்த்துக்க முடியல. அப்புறம் அண்ணா தான் என்னை வந்து ஃபுல்லாகவே ரன் பண்ணது, குடும்பத்தை ரன் பண்ணது எல்லாமே அண்ணா தான். ஸ்கூல்லேயும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 6th-லேருந்து 12th வரைக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு இயரும் 11th 12thலாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற வே ஆஃப் டீச்சிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய சலுகை இருக்குது, 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, டாக்டர்ஸ்க்கெலாம் ஃபுல்லாக ஃப்ரீ சீட்டும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தெரிவித்ததும் ஸ்கூலில் தான். இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. MBBS சீட்லாம் எங்களை மாதிரி ஆளுங்களும் படிக்க முடியுமான்னு தெரியாமல் இருந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் நந்தினி. டாக்டரோட அக்கா அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சி அடைக்கிறேன். எங்களால் முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது அரசு வந்து கொண்டு வந்த திட்டம் தான் இந்த 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்காக. அதாவது அரசு பள்ளியிலே படித்து நன்றாக இருக்கிற மாணவிகள் அவங்களுடைய கனவை நிறைவாக்குறதுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. எங்களுக்கும் இந்த திட்டம் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுடைய தங்கையினுடைய ஆசையும் எங்களுக்கு புரிஞ்சது. எப்படியாச்சும் எங்களுடைய சக்தி மீறினதாக இருந்தாலும் அவங்கள ஒரு சிறந்த டாக்டர் ஆகணும் அப்படின்ற எங்களுடைய எல்லா குடும்பத்தோடைய கனவு. ஸோ அது இன்னைக்கு நினைவாகிறது. அந்த திட்டத்தின் மூலமாக இன்று 7.5% இடஒதுக்கீட்டில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு அவங்க வந்து SRM திருச்சி கல்லூரியில் வந்து படிக்க ரொம்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 12வது வகுப்பு படிச்சுட்டு ஃபஸ்ட்டு முறையில் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. திருப்பி ட்ரை பண்ணு, உன்னால் முடியும், நாங்களாம் இருக்கோம் அப்படின்ட்டு என் அப்பா அம்மா நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. நாங்களும் சப்போர்ட் பண்ணோம். இப்பள்ளியில் இதுவரை 11 மாணவிகள் நீட் தேர்வின் மூலம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதில் 10 மாணவிகள் MBBS தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். ஒரு மாணவி பல் மருத்துவ மாணவி. அடுத்த கல்வியாண்டில் இன்னும் அதிகமான மாணவிகளை இப்பள்ளியிலிருந்து மருத்துவ மாணவிகளாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.